நடந்தது ஒரு விபத்தா? எதிர்பாராம நடந்த ஒரு விபத்தா? நம்முடைய கண்கள் கலங்க வைக்கும். ஆனால் இந்த கொலையில் பல காரணங்களை அவர்கள் திகைப்பாக வைக்கிறார்கள். அந்த குடும்பம் தவிக்கும் தவிப்பு உங்களுக்கு ஒரு சாபமோ அல்லது ஒரு பாபமோ இருக்கும் என்று தெரியாதா? விழுப்புரம் விக்கிரவாண்டி பள்ளிக்கூடத்தில் லயலட்சுமிக்கு நடந்த மரணம் பெரிய ஒரு பகிரமான சம்பவங்கள் எல்லாம் நடந்திருப்பது தெரிய வருகிறது. அது மட்டுமல்ல, குழந்தைக்கு நடந்தது ஒரு விபத்தா அல்லது திட்டமிட்ட ஒரு சதியா அல்லது எதிர்பாராம நடந்த ஒரு விபத்தா? இப்படி பல கேள்விகளுக்கு இன்னைக்கு பதில் இல்லாமல் இருக்கிறது நம் விக்கிரவாண்டி ஸ்கூலில். இந்த பள்ளிக்கூடத்தில் நடந்த சம்பவத்தை நினைத்து பார்க்கும்போது நிச்சயமாக நமக்கு எல்லோருக்குமே, நம் நாடும் சரி, அந்த கிராமத்தில் மக்களும் சரி, நம்முடைய கண்கள் கலங்க வைக்கும் ஒரு சில நிமிடங்களாக இருக்குதல்ல. இது வாழ்க்கை பூராவும் இதே போல சம்பவங்கள் நமக்கு மறக்கிறது. காரணம், நமக்கு நிறைய சம்பவங்களை இதே போல் பார்த்திருக்கிறோம். யாருக்கும் இதுவரைக்கும் நம் நாட்டில் நீதி கிடைப்பதில்லை. ஆனால் இந்த கொலையில் பல காரணங்களை அவர்கள் திகைப்பாக வைக்கிறார்கள். இந்த மாதிரி சம்பவங்கள் எப்படி நடக்கிறது? இதற்கான விளக்கம் என்ன? இதை மறைப்பதற்காக உங்களுக்கு என்ன கிடைக்கப் போகிறது? உங்களின் தண்டனை நீங்கள் அனுபவிக்க தவிக்கும் போது ஒரு குழந்தையை இழந்துவிட்டு அந்த குடும்பம் தவிக்கும் தவிப்பு உங்களுக்கு ஒரு சாபமோ அல்லது ஒரு பாபமோ இருக்கும் என்று தெரியாதா? ஆனால் அப்படி தெரிந்த வண்ணத்தில் இருக்கும் உங்களுடைய நினைப்புகள் இப்படி எதிர்பாராமல் நடக்கும் சில சம்பவங்களை நீங்கள் மறைக்க பார்ப்பதற்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. இதை நம்ம கோர்ட்டுகளும் இதுகளும் கண்டுபிடிப்பதில்லை என்று நமக்கு தெரிகிறது. இதை கண்டுபிடிப்பதற்கு அவ்வளவு சுலபமாக இருக்கிறது. அவர்கள் பெரிய ஒரு டிராமா ஆடியிருப்பது அழகாக தெரிகிறது. எப்படி அந்த செப்டி டாங்கிக்குள் இந்த குழந்தை விழுந்ததென்ற ஒரு கேமரா இருக்கிறதா? அதை குச்சி போட்டு எடுப்பது போல ஒரு கேமராவை நீங்கள் காட்டுகிறீர்கள். அங்கே குழந்தை எடுப்பது போல உள்ள கேமராவும் பதியவில்லை. ஆனால் குழந்தை காருக்குள் ஏற்றுவது போல ஒரு கேமராவை நீங்கள் வெளியிடுகிறீர்கள். அத்தனையும் சந்தேகக்குரியது. குழந்தை போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டர் படி 11:30க்கு தான் இறந்திருக்கிறது. ஆனால் நீங்கள் பேரண்ட்ஸுக்கு இன்வென்ட் பண்ணது 3:30க்கு. இதெல்லாம் நம்பும்படியாகவா இருக்கிறது? குழந்தைக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கிறதானே உண்மை. அப்படி நடப்பதை நீங்கள் மறைப்பதால் உங்களுக்கு என்ன கிடைக்கப் போகிறது? ஜெயிலில் தண்டனை கிடைக்கப் போகிறது என்ற பயமா? அல்லது ஒரு ஸ்கூலில் நம்முடைய வேலை பறிபோகும் என்ற ஒரு பயமா? உங்களுக்கு வந்தா ஒரு இது, குழந்தைகளுக்கு வந்தா ஒரு இது. இப்படி பல கேள்விகளுக்கு இந்த குழந்தையின் மரணம் விளக்கம் தெரியாமல் விழிக்கிறது. இந்த மாதிரி நீதிகளும் நியாயங்களும் தர்மங்களும் நம் நாட்டில் நிலைநாட்டுமா என்று தெரியவில்லை. ஆனால் நிச்சயமாக நிலைநாட்டாது என்பதுதான் உண்மை. ஏனென்றால் நமக்கு பல கேசுகளை இதுபோல் சந்தித்திருக்கிறோம். பல கேசுகளை இதுபோலே பார்த்திருக்கிறோம். கொஞ்ச நாளைக்கு கேஸ் நடந்து கொண்டே கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த கேஸ் தானாகவே இதுதான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எல்லா முறையிலும் நீங்கள் பார்த்தால் நிச்சயமாக இந்த கேஸ் விளக்கத்தை பார்க்கும்போது நீங்கள் அந்த ஸ்கூலுக்கு நிறைய தடைகளை செய்ய வேண்டும், அல்லது அந்த கிளாஸ் டீச்சருக்கு சஸ்பெண்ட் பண்ண வேண்டும். இப்படிப்பட்ட பல முயற்சிகளை நீங்கள் எடுத்தால்தானே இது போன்ற தவறுகள் மீண்டும் நடக்காமல் இருக்க ஒரு எச்சரிக்கை மணியாக ஒலிக்கும். இது கூட தெரியாத நம்முடைய நாடகங்கள் இங்கே நடந்து கொண்டிருக்கும் போது நமக்கு நிச்சயமாக அதை வருத்தம் அளிக்கிறது. இது நாடகத்தன்மையான ஒரு மேடை என்று மீண்டும் மீண்டும் நம் நாடு தெரிவித்துக் கொண்டே இருக்கிறது. இதற்கான பலன் என்னவாக இருக்க போகிறது? அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கப் போகும் இன்னும் மாணவர்கள் அதை படிப்பதற்காக முயற்சி செய்வார்களா? இன்னும் குழந்தைகளை விடுவதற்கான தயக்கம் ஏற்படுத்துவார்களா என்ற தயக்கத்தை நமக்கு கொடுக்கிறது. புரிந்து கொள்ளுங்கள். இப்பேற்பட்ட சம்பவங்கள் உண்மை என்பதை வெளியே கொண்டு வாருங்கள். அவர்கள் கொண்டு வர மறுத்தால் நீங்கள் கொண்டு வர வைக்கலாமே. ஏன் இங்கே நாட்டில் அதிகாரிகளும் இல்லையா? அவர்களால் கொண்டு வரலாமே. அப்போ இதற்கு மேல் ஏதோ ஒன்று நம்மை பின்வாங்க வைக்கிறது என்பதுதானே உண்மை. அப்போ இந்த இடத்தில் எது நமக்கு ஒழுங்காக இல்லை என்பதை மக்களுக்கு நல்லாவே புரிந்திருக்கும். இந்த இடத்தில் நமக்கு திட்டவட்டமாக சிந்தித்து பார்த்தால் இங்கே பணம், பதவிகளும் நிறைய விஷயங்களை மறைக்கிறது என்பதுதானே உண்மை. இப்படி குழந்தை சிறுமியின் மரணம்
நம் நெஞ்சை துளைக்கும் ஒரு ஆயுதமாக மாறி இருந்தாலும் அதை மறைப்பதற்காக சில துரும்புகளை நம்மளால் சொல்ல வைப்பது ஒரு பேனா குச்சிதான். அந்த பேனாவால் நமக்கு நிறைய தீர்ப்புகளையும் எழுதலாம், ஒரு பேனாவால் நிறைய தீர்ப்புகளையும் மறைக்கலாம் என்ற ஒரு சத்தியம் இங்கே நிறுவனமாகிறது என்பதுதான் உண்மை. இந்த மாதிரி குழந்தையின் இறப்புக்கு பின்னால் பல துரோகங்கள் இருப்பதை நீங்கள் எதிர்கொண்டு அதை எதிர்த்து போராடி இந்த ஸ்கூலுக்கு பல தடைகளை உருவாக்க வேண்டும், அந்த குழந்தைக்கு நீதி நிலைநாட்ட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பேச்சுக்கு நீங்கள் மதிப்பு கொடுங்கள். இதை பார்த்து கொண்டிருக்க அத்தனை மக்களும் உள்ளங்களும் நம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் கொடுத்து நம்மளை தூக்கி நிறுத்துங்கள். இதுபோல 1000 கதைகளை நாங்கள் வெளியில் கொண்டு வருவோம், பேசுவோம் என்பதை உங்களுக்கு ஒரு சத்திய நீர்த்தாக நான் கொடுக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியருக்கு சாவை கிடையாது. இந்த இந்தியாவின் வரலாறு